தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். ஒரு மனிதனுக்கு சரியான நேரத்துல பசி, சாப்பிட்ட உணவு வேகமா செரிமானம் ஆகிறது, நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம், இதுதான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான அடிப்படை விஷயங்கள். ஆனா இப்போல்லாம் இந்த டிஜிட்டல் உலகத்துல தூக்கம் கெடுற காரணத்தினால நிம்மதியை தொலைச்சு, உடல் ஆரோக்கியத்தை தொலைச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க இழந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. தூங்குறதுக்காக பெட்ல படுத்துட்டேன், எவ்வளவு நேரம் ஆனாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படி உங்களுக்கு மட்டும்தான் நீங்க நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை நினைச்சு வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த உலகில பெரும்பாலானோருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. நீச் நாத் ஹான்ங்கிற மறைந்த ஒரு புத்த துறவி ஒரு முறை ஒன்னு எழுதியிருந்தாரு. மூச்சை உள்ளிழுப்பதன் மூலம் நான் உடலையும் மனதையும் அமைதிப்படுத்துகிறேன், மூச்சை வெளியே விடுவதன் மூலம் நான் புன்னகைக்கிறேன். சோ நம்ம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மொத்த பிரச்சனைக்கும் இங்கதான் தீர்வே இருக்கு. மூச்சை இழுக்கிறோம், மூச்சை விடுறோம். அது எந்த கான்செப்ட்ல நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா 4-7-8ங்கிற பிரீத்திங் கான்செப்ட்ல தான் நம்ம இதை வந்து செய்ய போறோம். சோ இந்த 4-7-8 சுவாச பயிற்சி செய்யறதுனால என்னென்ன பெனிஃபிட்ங்கிறத முதல்ல பாத்துருவோம். இது பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும். அப்புறம் தூக்கத்துடைய தரத்தை மேம்படுத்தி நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை நமக்கு கொடுக்கும். உணர்ச்சி கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கும். நம்மள பலருக்கும் பாத்தீங்கன்னா டக்குன்னு கோபம் வரும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சி உதவியா இருக்கும். ரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை குறைக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா இதய துடிப்பு வந்து அதிக அளவுல இருக்கும் சில சமயங்கள் எல்லாம். சோ அதை வந்து இது கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பசியை கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது சிலருக்கு பாத்தீங்கன்னா டென்ஷன் எல்லாம் ஆகும்போது அதிகமா பசிக்கும். நிறைய டென்ஷன் ஆகும்போது பாத்தீங்கன்னா நல்ல பசி வரும். என்ன சாப்பிடுறோம்னு தெரியாமலே கிடைச்சதெல்லாம் அள்ளி போட்டுப்பாங்க. சோ இதனால வயிறு ஊதுறது, உடம்பு ஊதுறது, இன்னும் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த 4-7-8ங்கிற பிரீத்திங் பயிற்சி கண்டிப்பா உதவியா இருக்கும். இன்னும் பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும் இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இதனால கிடைக்கும்ங்கிறது. சோ இப்போ நம்ம 4-7-8ங்கிற சுவாச பயிற்சியை எப்படி செய்யறதுங்கிறது பார்ப்போம். சோ இது எப்போ செய்யறது, எத்தனை வாட்டி செய்யலாம்ங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 4-7-8ங்கிற பயிற்சி ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருமே வந்து ஈஸியா செய்யலாம். சோ முதல்ல ஒரு இடத்துல நேரா உட்கார்ந்துக்கோங்க. உங்களுடைய முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கிறது மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. நீங்க தூக்கத்துக்கு போகும்போது இது படுத்துக்கிட்டே கூட வந்து செய்யலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. சோ ப்ராப்பரா பண்றதுங்கிறது நீங்க வந்து கட்டிலையா இருந்தாலும் சரி, சேர்லையா இருந்தாலும் சரி, தரையிலையா இருந்தாலும் சரி, எங்கேயோ நீங்க ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துப்போம். உட்கார்ந்துட்டு முதல்ல மூச்சை இழுத்து வெளியில விடணும். எப்பவுமே வந்து மூச்சை வந்து நம்ம வெளியில விட்டுட்டு ஒரு மூச்சு பயிற்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். சோ அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா மூச்சை உள்ள இழுத்து வெளியில வெளியில விட்டுருங்க. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி மூச்சை நீங்க வெளியில விட்டுட்டு ஆரம்பிக்கலாம். சோ ஆரம்பிக்கும் போது உங்களுடைய நாக்கு, இந்த நாக்குடைய நுனி பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்பல், 2 முன்பல் இருக்கு இல்லையா, அதுல வந்து அடியில டச் ஆகி இருக்கிறது மாதிரி தான் இந்த மூச்சு பயிற்சி நீங்க செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து முடியறது வரை இருக்கணும். அதாவது மேல டச் ஆகி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், மூச்சை உள்ள இழுக்கணும். மூக்கு வழி மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. எப்படி இழுக்கணும்னா 4 கவுண்ட்ஸ், அதாவது 1, 2, 3, 4ன்னு சொல்லி நீங்க ஸ்லோவா கவுண்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 7 கவுண்ட் வரை நீங்க உள்ள ஹோல்டு பண்ணி வைக்கணும். உங்களுடைய மூச்சை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும், உள்ளே வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 8 கவுண்ட், 1, 2, 3, 4 இப்படி 8 கவுண்ட் வரை நீங்க மூச்சை உங்க வாய் வழி வெளியில எக்ஸேல் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து பண்ண போறோம். சோ நான் ஜஸ்ட் வந்து செய்து காமிக்கிறேன். நாக்கை வந்து மேல டச் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி 4 கவுண்ட் வரை மூச்சை இழுத்து 7 கவுண்ட் வரை உள்ள ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் 8 கவுண்ட் வரை அந்த மூச்சை ரிலீஸ் பண்றது தான் இந்த பயிற்சி. சோ இதை பாத்தீங்கன்னா நீங்க 3ல இருந்து 5 முறை வந்து செய்யலாம். 7 கவுண்ட் வந்து உள்ள ஹோல்டு பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அது சிலருக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சோ நாட்கள் போக போக நீங்க வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிற டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க எத்தனை முறை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா 3 முறை வந்து செய்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். காலமே நம்ம பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது இதை செய்யலாம்.
அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி செய்யலாம். அப்புறம் நம்ம பெட்ல படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா செய்யணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். அதனால நான் முதல்ல சொன்னது மாதிரி உங்களுக்கு பல பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இந்த பயிற்சியை நீங்க ஒரு முறை செய்து முடிச்சதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா நெஞ்செல்லாம் கொஞ்சம் பாரமா இருக்கும். அதெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு தூக்கமும் கிடைக்கும். நல்ல ஒரு தூக்கம் கிடைச்சதுன்னா அதுவே போதுமானது இல்லையா? ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஆப்ரேஷன், மூச்சு சம்பந்தமா ஏதாவது ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணவங்க கண்டிப்பா உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த பயிற்சியை நீங்க செய்யணும். ஸோ உங்களுடைய தூக்கத்தை இன்னுமே மேம்படுத்துறதுக்கு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த ப்ளூ ஸ்கிரீன்ஸ், அதாவது லேப்டாப், மொபைல், டிவி இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்கிரீன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்கிரீனை நீங்க கண்டிப்பா ஆஃப் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவு தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த 4-7-8ங்கிற சுவாச பயிற்சியை நீங்களும் செய்வீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா செய்ய சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.